பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் இருந்தன. அந்த 10 கற்பனைகளின்படி நடவாவிட்டால் பாவம். புதிய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் கிடையாது. மாறாக விசுவாசம்தான் நீதியாக காணப்படுகிறது. விசுவாசம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அது பாவம். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் எதை செய்தாலும் அது பாவம். புதிய ஏற்பாடு வித்தியாசமாக பார்க்கிறது. ஆனால் சபைகளில் அப்படி இல்லை. குடித்தால் பாவம், சினிமா பார்த்தால் பாவம், சிகரெட் பிடித்தால் பாவம், இப்படி கிரியைகளை கொண்டு பாவத்தை தீர்மானிக்கிறார்கள், விசுவாசத்தை கொண்டு அல்ல. சில சபைகளில் நகை போட்டால் பாவம். பாவம் சபைக்கு சபை வித்தியாசப்படுகிறது. உண்மையில் பாவம் என்றால் அநீதியானது எல்லாம் பாவம்தான். பிதாவின் சித்தம் அல்லாதது எதை செய்தாலும் அது பாவம்தான். நாம எதை செய்தாலும் அது பாவம். சுயமாக செய்கிற எல்லா கிரியையும் பாவம். இப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம், அன்பில்லாமல் நாம் எதை செய்தாலும் பாவம், அன்பினால் எதை செய்தாலும் அது பாவம் இல்லை. எதை செய்தாலும் அன்பு பாவத்தை புறம்பாக்கும், தீமை புறம்பாக்கும். தீமையற்றவனாக மாற்றுவதுதான் விசுவாசத்தின் வேலை, அன்பின் வேலை. தேவன் தீமையை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியானால் தேவன் நம் கிரியைகளை அல்ல, அதன் பின் இருக்கும் நோக்கத்தையே பார்க்கிறார். ஒருவன் நகை போட்டிருந்தும் பொருளாசை இல்லாதவனாக இருந்தால் அது பாவமில்லை. அதே சமயம் ஒருத்தி நகை போடாதிருந்தும் பொருளாசை உடையவளாக இருந்தால் அது பாவம்.